நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம காசி அம்மா இருக்காங்கல்ல, காசி அம்மா வந்து இந்த கல்யாணம் வந்து செல்லும். இனிமே வந்து எலியிலும் சுடரும் தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாரி வந்து கட்டளையெல்லாம் போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நம்ம பூசாரி தான் பேசிக்கிட்டு இருக்க மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வச்சிடறோம் அப்படிங்கிற மாரி வந்து அந்த காசி அம்மாக்குள்ள வந்து அம்மன் இறங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் சொல்றாங்க. உடனே வந்து அம்மா வந்து சொல்றாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த ஊர் மக்கள் வந்து நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நல்ல வழியாக வாழ்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறத நாங்கள் எந்த காலமாக மீறி இருக்கோம். நீங்கள் சொல்கிறத வந்து வேத வாக்கு மாதிரி நாங்கள் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படிமா உங்கள் பேச்சை வந்து மீற போகிறோம். அம்மா இப்போ வந்து நம்ம ஊரை வந்து பூர்வீகமாக கொண்ட வந்து நம்ம கனகவல்லி அம்மா வந்து வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ வந்து குறி கேட்க வந்திருக்காங்க. அவங்க பையனோட கல்யாணம் வந்து செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டா போச்சு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பக்கம் வந்து நம்ம காசி அம்மா வந்து கேட்குறாங்க. சொல்லு சுடர், ஏன் இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணலாமா? அவன் வந்து எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கான். அவன் வந்து மனாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீ குறுக்க புகுந்து இப்படி கல்யாணத்தை கெடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, நான் வந்து இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு எதுவுமே பண்ணலாமா. எனக்கு இந்த கல்யாணம் நடந்ததே தெரியாதுமா. இதுதான் உண்மை. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் வந்து அதை கேட்டுக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுற ஆசையே இல்லைம்மா. ஃபஸ்ட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் தான் இருந்தேன். கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா மனோவோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையில் ஆயிட்டேன். அதனால் வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கடைசியில் வந்து நான் மனோ கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிற நேரத்தில் வந்து இவ வந்து கெடுத்துட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருப்பா, உனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு இந்துங்கிற ஒரு பொண்ணு கூட. அப்போ கூட உங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து குறி கேட்டா. அப்போ வந்து நான் சொன்னேன், 2 பேரும் நல்லா வாழ்வாங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் அவளோட விதி மட்டும்தான் பாதியில் முடிஞ்சிருச்சு. அவள் விதி முடிஞ்சதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சுடர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு எழுதியிருக்கு. ஆனால் இந்த கல்யாணம் வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது வந்து கணபதி அம்மா கண்ணுக்கு வந்து கல்யாணம் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு வந்து அவங்களுக்கு தெரியுது. இந்துவோட ஆத்மா வந்து நம்ம சுடரோட உடம்புக்குள்ளே புகுந்து தானே கல்யாணத்தெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் அவங்க கண்ணில் வந்து அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. உடனே வந்து சொல்கிறாங்க, சுடர் நீ சொன்னதாம்மா உண்மை. இந்த கல்யாணம் வந்து உனக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா கல்யாணம் வந்து தெரியாமல் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் அதுக்கடுத்து காசி அம்மா வந்து சொல்கிறாங்க, சுடர் இந்த கல்யாணம் வந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது. அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாரு. ஏப்பா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உன் மனைவி இறந்த பிறகு உன் மனைவியாக வர்றதுக்கான தகுதி வந்து இந்த பொண்ணுக்கு தான் இருக்குது. இது வந்து முன்னாடி எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்தோடனே நம்ம கணபதி அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏப்பா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊரை மறந்துடுங்க. இது உங்களுக்கு குலதெய்வமே கிடையாது. நான் சொல்கிற பேச்சை நீ கேட்கலைன்னா நான் எதுக்கு உனக்கு வந்து குலதெய்வமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காசி அம்மா சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து சொல்கிறாரு, அம்மா எனக்கு அவள் கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்லைம்மா. நான் எப்படிம்மா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு எழில், நான் சொன்னது தான். அம்மா வந்து நீ சேர்ந்து வாழ்கிறன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டா. அதையும் மீறி எனக்கு வாழ பிடிக்கலை அப்படின்னா அம்மாவோட பேச்சை வந்து நீ மீறதா தான் அர்த்தம். ஐயரே ஒரு காயின் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயர் வந்து ஒரு காயின் எடுத்துகிட்டு வராங்க. இந்த காயினை வந்து நீ எனக்கு நான் சொல்கிற பேச்சை கேட்கலைன்னா இதை வெட்டி போட்டுட்டு நீ வாட்டில் கண்காணாமல் இடத்துக்கு எங்கேயாவது போயிரு. இந்த ஊர் பக்கமே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து உன் குலதெய்வமே கிடையாது, சரியா? நான் சொல்கிற பேச்சை கேட்டேன்னா இந்த காயினை கொண்டு போய் உண்டியலில் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீட்டிக்கிட்டே இருக்காங்க. எழில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கனகவல்லி அம்மா வந்து வாங்கிட்டு போய், அம்மா நீங்கள் தாம்மா எனக்கு எல்லாமே, நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்கா, இந்த ஊர் தான் எங்கள் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காயினை வாங்கி கொண்டு போய் அந்த உண்டியலில் போட்டு வந்துடுறாங்க. அப்போனா 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, அம்மா காலில் வந்து கணவன் மனைவியை வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் 2 பேர் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் தான் காட்டுறாங்க, அப்பா உங்களை வந்து அந்த அம்மாவே வந்து சேர்ந்து வாழ சொல்லிட்டாங்க, சந்தோஷமாக சேர்ந்து வாழுங்க. ஆனால் இந்த ஊர் முறைப்படி கணவன் மனைவி இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு வந்தால் அவங்க வந்து பொங்கல் வைக்கணும் கோயிலில், அதை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் சரின்னு சொல்லிட்டு சுடர் வந்து பொங்கல் பானையில் பொங்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, என்னம்மா நீ மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு இருக்க, அவன் புருஷனை கூப்பிட்டு வை, எழில் வாங்க நீங்களும் சேர்ந்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து 2 பேர் சேர்ந்து பொங்கல் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அரிசியெல்லாம் அள்ளி போடுறாங்க. அடுத்து வெள்ளத்தெல்லாம் உடச்சி ஊற்றுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க.
பொங்கல்லாம் வச்சு முடிச்சு எல்லாருமே குலவையெல்லாம் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. குலவை போட்டு முடித்த பிறகு எல்லாருமே சாமி கும்பிட்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. சாமி கும்பிடும்போது மறுபடியும் காசி அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஏம்மா சுடர், நீ வந்து இந்த குடும்பத்தை இனிமேல் உன்னோட கைக்குள்ளே தான் வச்சு தாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்கள்ல, இந்த குழந்தைங்க வந்து அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அம்மாவாக இருந்து நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காசி அம்மா சொல்கிறாங்க. சரி அம்மா, நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அம்மாவாக இருந்து பார்த்துக்கிறேன், ஒரு நல்ல ஒய்ஃபாக வந்து நான் இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசி அம்மா கிட்ட வாக்கு கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கால் வலியில் வந்து நம்ம சுடர் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மனம் வந்து காலில் வந்து அந்த ஆசிட் கலந்த ஒரு தண்ணியை ஊற்றி விட்டாங்கள்ல, அதனால் அவங்க கால் வந்து பொத்து போய் துடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து அதை பார்த்த கனகவல்லி அம்மா வந்து டக்குன்னு அந்த மயில் இறகுகளை வந்து எண்ணெயை வச்சு அப்படியே வருடி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து காசி அம்மா பார்க்குறாங்க. பார்த்தவொடனே வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அவளுக்கு எதுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க, அவளோட புருஷன் என்ன சும்மா தானே இருக்கான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழில கூப்பிட்றாங்க. எழில் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே எழில் வந்து சத்தம் கேட்டு அந்த ரூமுக்குள்ளே வராரு. என்ன உன் பொண்டாட்டிக்கு உங்கள் அம்மா வந்து காலில் வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் போய் எண்ணெய் தேய்ச்சி விடணும், போய் ஒழுங்கா எண்ணெயை வந்து அவங்க பொண்டாட்டி காலில் தேய்ச்சி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எழிலால் தட்ட முடியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுடர் காலில் வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.